வெல்கம் டு விஜய் சேனல். என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நீ வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். மினி செங்கல் வந்து எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், இது எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி பண்ணலான்னு பண்ணேன். இது ரொம்பவே சூப்பராக இருக்குது. இது வந்து இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிவில் இன்ஜினியரிங்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மினி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து ப்ராஜெக்ட் வந்து கெட்டுவாங்க. அதுக்குன்னா அந்த செங்கல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்களே பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியாக. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மினி செங்கல் எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். மினி செங்கல் செய்கிறதுக்கு தேவையான பொருள்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ். இது வந்து எல்லா சிமெண்ட் கடைகளையும் கண்டிப்பாக கிடைக்கும். இது வந்து ஒன்று வாங்கிக்கோங்க. இது வந்து கிலோ 25 ரூபா சொல்லுவாங்க. இது இல்லை அப்படின்னா ஒயிட் சிமெண்ட் கூட வாங்கிக்கலாம். அதுவும் கரெக்டாக தான் ஒர்க் ஆகும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கலருக்காக ஃப்ளோர் கலர் நான் யூஸ் பண்ணுறேன், ரெட் கலர். இது வந்து ரியலாக அந்த செங்கல் கலரை வர்றதுக்காக இந்த இது யூஸ் பண்ணுறேன். அப்படி இல்லை அப்படின்னா வாட்டர் கலரில் அந்த செங்கல் கலர் இருக்கும் பார்த்திங்களா, அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எப்படினாலும் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் சீட் வந்து நான் ஒன்று எடுத்துக்கிட்டேன். இது வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், அது வந்து ஒட்டாமல் இருக்கும். அதுக்காக நான் இதை எடுக்கிறேன். நீங்கள் கார்ட்போர்டில் கூட ஈஸியாக பண்ணிக்கலாம். ஏன்னா பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் வந்து சீக்கிரம் வந்து நம்மளுக்கு இறுகிரும். அதுக்காக இது வந்து பார்த்திங்கன்னா செங்கலோட சைஸுக்கு வந்து நான் இந்த மாதிரி 9 வோல்ட் பேட்டரி வச்சு அளவு வந்து எடுத்துக்கிறேன். 9 வோல்ட் பேட்டரி சைஸுக்கு இருந்தாலே போதும். செங்கல் சின்ன சைஸாக இருக்கும், கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி நோட் பண்ணிக்கோங்க. எந்த லெவலுக்கு வந்து செங்கல் வந்து எவ்வளோ வேணும், அதுக்காக இந்த மாதிரி நம்ம நோட் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் போல் கேப் வந்து அந்த இதை வந்து விட்டுட்டு அதுக்கடுத்து வந்து இன்னொருக்க வந்து வச்சு அளவு வந்து வச்சுக்கோங்க. ஏன்னு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு தான் நம்மளுக்கு வந்து செங்கல் வந்து வரப்போகுது. அதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்களும் கோடு வந்து ஸ்ட்ரைட் கோடை வந்து கடைசி வரைக்கும் வந்து போட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு 18 செங்கல் வர வரைக்கும் சும்மா போட்டுக்கிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளோ செங்கல் தேவையோ அந்த லெவலுக்கு வந்து போட்டுக்கோங்க. இப்போ வந்து போட்டாச்சு. போட்ட பிறகு இந்த மாதிரி கிராஸாக இந்த மாதிரி கோடு வந்து போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டாச்சு. அதுக்கடுத்து அளந்து வச்சுருப்போம் பார்த்திங்களா, இன்னொருக்க கூட அளக்கணும்னா அளந்துக்கோங்க. 9 வோல்ட் பேட்டரிக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி அளந்துட்டு அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி சைடும் கோடு வந்து போட்டுக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ கவுண்ட் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி அந்த சைடு வந்து எவ்வளோ இது போடணும்னா போட்டுக்கோங்க. இந்த மாதிரி கோடு போடும்போது இன்னும் 2 கோடாக போட்டுக்கோங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து அந்த சீட்டை வந்து ஒட்டும் போல் அந்த கேப் கண்டிப்பாக இருக்கணும். அதுக்காக இந்த மாதிரி அளவு வச்சு நான் வந்து போட்டாச்சு. இதில் வந்து ஒரு 18 கவுண்ட் இருக்குது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து மேலே வந்து அகலம் வந்து நம்ம பண்ணிட்டோம். இந்த அகலம் வந்து எவ்வளோ வேணும்னு பார்த்துக்கோங்க. ஒரு 2 சென்டிமீட்டர் இருந்தால் கரெக்டாக இருக்கும். அதனால் அந்த 2 சென்டிமீட்டருக்கு ஏற்ற மாதிரி வந்து வெட்டிக்கோங்க. நம்மளுக்கு வந்து நீளம் வந்து கொஞ்சம் செங்கல் அளவுக்கு வந்துருச்சு. அகலம் வந்து ஒரு 2 சென்டிமீட்டர் இருந்துச்சு அப்படின்னா கரெக்டாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து அதே பிளாஸ்டிக் சீட்டை வந்து வெட்டிக்கிறேன். வெட்டிட்டு இந்த அளவும் வந்து எடுத்துக்கோங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா சைடு ஃபுல்லாக மோல்டு தான் நம்ம ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த ஃபுல்லாக ஒட்டணும். அதுக்காக இந்த மாதிரி வச்சு நீங்கள் வந்து மோல்டுக்கு ஏற்ற மாதிரி ஃபுல்லாக வந்து ஒட்ட போகிறோம். நம்ம இந்த அளவு வந்து கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அழகாக செங்கல் வந்து வரும். நீங்கள் கார்ட்போர்டில் கூட இந்த மாதிரி வெட்டி ஒட்டிக்கோங்க. பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் வந்து சீக்கிரம் இறுகிரும், அதனால் பிரச்சனையே இருக்காது. இப்போ வந்து நான் வந்து மேலே வந்து பிளாஸ்டிக் சீட்டை வந்து ஒவ்வொன்றா இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிடுங்க. நம்ம வந்து அளவு வந்து கரெக்டாக எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அதனால் ஈஸியாக வந்து மேலே வந்து ஒட்டினீங்க அப்படின்னா போதும். ரொம்ப சிம்பிளாகவே நீங்கள் ஒட்டி முடிச்சிடலாம். இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் வந்து நான் க்ளூ வந்து அப்ளை பண்ணியே நான் வந்து ஒட்டிக்கிறேன். ரெண்டாவது வந்து ரிமூவ் பண்ணும்போது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அதுக்காக பியாமல் வந்துடும். அதுக்காக இப்போ வந்து நம்ம எல்லாமே சூப்பராக வந்து ஒட்டியாச்சு பாருங்கள் நம்மளுக்கு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா சைடும் இந்த மாதிரி வந்து க்ளூ கொஞ்சம் அப்ளை பண்ணி ஒட்டிடுங்க. ஏன்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஊற்றும் போல் வந்து செங்கல் வந்து அந்த இது வந்து தண்ணி வந்து கலந்து வெளியே வந்துடக்கூடாது. அதுக்காக மோல்டுக்குள்ளேயே தான் இருக்கணும். ஸோ அதுக்காக நல்லா ஒட்டிடுங்க. இப்போ சூப்பராக ஒட்டியாச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்து அந்த இதை ஒட்டணும். அதுக்காக வந்து இந்த பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்து வச்சு வெட்டிக்கோங்க. வெட்டி அந்த இதில் வந்து அங்கேயும் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிடுங்க. இந்த மாதிரி ஒட்டிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக வந்து ஃபுல்லாக நம்ம மோல்டு வந்து ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி வச்சு எல்லாத்தையும் ஒட்டிடுங்க. நான் இந்த இவ்வளவு வெட்டி வச்சுக்கிறேன். இதையும் க்ளூ அப்ளை பண்ணி ஒவ்வொன்றா வந்து இந்த மாதிரி வச்சு ஒட்டிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும், எல்லாமே சூப்பராக ஒட்டியாச்சு. இப்போ நம்மளுக்கு நல்லா ரெடி ஆயிடுச்சு. இதுக்குள்ளே நம்ம வந்து செங்கல் வந்து அந்த பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் கலவையை வந்து ஊற்றினோம் அப்படின்னா நம்மளுக்கு ரெடி ஆயிரும். நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணியே ஓட்டுங்க. ஏன்னு பார்த்திங்கன்னா அடுத்து வந்து நம்ம எடுத்துக்கலாம் அழகாக. இப்போ வந்து பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் வந்து நான் கலந்துக்கிறேன். இது வந்து கலக்கும் போல் தண்ணி வந்து சீக்கிரம் ஊற்றிடாதீங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா சீக்கிரம் இது இறுகிறோம். அதனால் கொஞ்சம் அதிகமாக தண்ணி ஊற்றியே கலந்துக்கோங்க. அப்படின்னா தான் வந்து இது கரெக்டாக செய்ய முடியும்.
அதுக்கடுத்து ஃப்ளோர் கலர் நான் கலந்துக்கிறேன், ரெட் கலர். இது பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, செங்கல் கலரே அப்படியே இருக்கும். இது வந்து அந்த கோயில்களுக்குனா அந்த பெயிண்ட் இந்த இது அடிப்பாங்க பார்த்திங்களா, அது மாதிரி தான் இருக்கும். அதுவும் இந்த மாதிரி வச்சுட்டு நல்லா அந்த மாதிரி ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து வந்து நம்ம தண்ணி வந்து ஆட் பண்ண போகிறோம். இது வந்து பிளாஸ்டிக் ஒரு சீட்டை வச்சுக்கிறேன். ஏன்னு பார்த்திங்கன்னா கீழே விழுந்துடாமல் இருக்கிறதுக்காக, விழுந்தாலும் ஒரு மாதிரி ஆகாமல் இருக்கும். இந்த மாதிரி தண்ணி வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஆட் பண்ணும்போதே நிறைய தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இந்த மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. தண்ணி மட்டும் ரொம்ப கம்மியாக ஊற்றிடாதீங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் வந்து டக்குன்னு கல் கணக்காயிரும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் அதை. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்காச்சு. அடுத்து தேவைப்பட்டுச்சு அப்படின்னா பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் வந்து கொஞ்சம் போல் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பண்ணதுக்கு அடுத்து நம்ம இப்போ மோல்டில் வந்து இதில் வந்து ஊற்ற போகிறோம். இப்போ எடுத்து வச்சுட்டு அதுக்கடுத்து நாம் நார்மலாக இனிமேல் ஊற்றுறது தான். இந்த மாதிரி ஒவ்வொன்றா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. நம்ம சின்ன செங்கல் தான் செய்கிறோம். ஸோ அதனால் கம்மியாக தான் நம்மளுக்கு தேவைப்படும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி ஊற்றிடுங்க. இவ்வளோ தண்ணியாக இருந்தாலுமே அந்த தண்ணி வந்து ஃபுல்லாகவே கட்டி ஆகும். பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் வந்து அப்படியே கட்டி இறுகிரும். ஸோ அதுக்காக தான் நான் சொன்னேன் அப்போதையே. இந்த மாதிரி நல்லா ஊற்றிடுங்க. இப்போ பாருங்கள் எவ்வளவு நம்ம ஃபுல்லாகவே ஊற்றி வச்சுட்டோம். இதை வந்து ஒரு 5 நிமிஷம் காய வச்சாலே போதும். ஃபுல்லாக ஊற்றியாச்சு. இதை ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு நீங்கள் எடுத்தாலே போதும், கட்டி ஆயிரும். அதான் அவ்வளோ ஸ்பீடாக வந்து ஃபாஸ்ட்டாக வந்து நீங்கள் ஈஸியாக பண்ணிடலாம் செங்கல். நீங்கள் சிமெண்ட்டை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு நாள் ஆகும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும் 5 நிமிஷம், ஒரு 10 நிமிஷம் இருக்குது, அவ்வளோதான். அதுக்குள்ளே பாருங்கள் எல்லாம் கட்டி ஆயிடுச்சு. நீங்கள் வந்து அழகாக வந்து இந்த மாதிரி எடுத்துடலாம். ஒவ்வொன்றா ரிலீஸ் பண்ணாலே போதும். பாருங்கள் செங்கல் சைஸுக்கு வந்து கரெக்டாக இருக்குது. நம்மளுக்கு அந்த சேஃபும் வந்து கரெக்டாக வந்துருச்சு. ஸோ அதனால் நம்மளுக்கு பிரச்சனையே இல்லை. இனிமேல் நீட்டாக வந்து எடுத்துடலாம். க்ளூ அப்ளை பண்ணதுக்கு காரணமும் இது தான். நீங்கள் வந்து அப்ளை பண்ணதை வந்து எடுத்துட்டாலே போதும், ஈஸியாக வந்துடும். அதுபோக ரெண்டாவதும் நீங்கள் வந்து மோல்டு வந்து இந்த மாதிரி செய்யணும்னாலும் ஈஸியாக நீங்கள் செஞ்சுக்கிடலாம். அதுக்காக தான் நான் சொன்னேன். ஃபெவிக்விக் இந்த மாதிரி அப்ளை பண்ணிங்க அப்படின்னா பிஞ்சிட்டு வந்துடும் டோட்டலாக. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றா நம்ம எடுக்க போகிறோம். அதுக்கு வந்து இந்த மாதிரி கவுத்திக்கோங்க. இந்த மாதிரி கவுத்திட்டு இந்த மாதிரி எடுத்திங்கன்னா போதும், ஈஸியாக வந்து உங்களுக்கு வந்துடும். இந்த மாதிரி ஒவ்வொரு செங்கலாக வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக ஈஸியாக சிம்பிளாக வருதுன்னு பாருங்கள். ஈஸியாகவே வந்துருச்சு. அதுக்கடுத்து நெத்தனமாக இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம தேய்ச்சி விட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. இப்போ வந்து அப்படியே அழகாக அந்த மாதிரி ஒவ்வொன்றா நான் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அழகாக இருக்குது, சாக்லேட் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு, அவ்வளோ அழகாக இருக்குது. இதே மாதிரி ஒவ்வொன்றா அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம எடுத்தாச்சு. எல்லாமே சூப்பராக வந்துருச்சு. எல்லா செங்கலுமே நல்லா இருக்குது, அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா தெரியும், அந்த இது ஒரு மாதிரி தூக்கிக்கிட்டு இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா தேய்ச்சி விட்டுக்கலாம், பிரச்சனையே இல்லை. இப்போ சூப்பராக எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. அதுக்கடுத்து கொஞ்சம் சேஃப் இல்லாத மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து தரையில் அந்த மாதிரி வச்சு லைட்டாக தேய்ச்சாலே போதும், அந்த இது வந்து இதாயிரும். இப்படி இருக்குது பார்த்திங்களா, இதை வந்து லைட்டாக தேய்ச்சிக்கோங்க. ஏன்னு பார்த்திங்கன்னா இப்போ தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அதனால் இப்போயே தேய்ச்சிங்க அப்படின்னா ஈஸியாக போயிடும். அதுக்கடுத்து நல்லா காஞ்ச பிறகு தான் நல்லா கட்டியாகும். அதனால் இந்த மாதிரி வச்சுருங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். எல்லா செங்கலையும் நம்ம இந்த மாதிரி அடுக்கி வச்சுட்டோம். அடுக்கி வச்சோன்னே சூப்பராகவே இருக்குது. நம்மளுக்கு ரியல் செங்கல் தான், ஆனால் சின்ன செங்கல் அந்த மாதிரி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்குது பாருங்கள். சூப்பராகவே இருக்குது. ஒவ்வொரு செங்கலும் பாருங்கள். இப்போ எடுத்து பார்த்தா பாருங்கள், ரியல் செங்கல் சின்னதாக இருக்குது. இது வந்து இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அந்த சின்ன அந்த கட்டட வேலை மாதிரி பண்ணுவாங்க. ப்ராஜெக்ட் டேம் கட்டுறது இந்த மாதிரி இதுக்குன்னா சின்னதாக அந்த மாதிரி கட்டுவாங்க. அதுக்குனா வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன செங்கலை தான் யூஸ் பண்ணுவாங்க. அவங்க வந்து இந்த சின்ன செங்கல் வந்து அவங்களா கிரியேட் பண்ணி தான் யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து சிமெண்ட்டில் தான் செய்வாங்க. நீங்கள் வந்து இதில் செஞ்சால் ஸ்பீடாக ஈஸியாக வந்து பண்ணிடலாம். சிமெண்ட்டையும் யூஸ் பண்ணி பண்ணணுன்னா பண்ணுங்கள், ஆனால் வந்து ஒரு நாள் ஆகும். பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸில் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 5 நிமிஷத்துலேயே செங்கல் வந்து ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். அதுக்காக தான் நான் இது பண்ணேன். இப்போ பாருங்கள், நம்ம ஒரு சின்ன அடுப்பு மாதிரி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். சூப்பராக இருக்குது. நம்ம இந்த மாதிரி எதுனாலும் நீங்கள் செஞ்சு சின்ன ப்ராஜெக்ட்டுக்கு இந்த மாதிரி செஞ்சு யூஸ் பண்ணிங்கன்னா சூப்பராகவே இருக்கும்.
கண்டிப்பாகவே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். சூப்பராகவே இருக்குது எல்லாமே. என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோவோட மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்களும் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.